ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஹைச் ஹைரோவோட எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். ஆஃபீஸ் கோயிங் மேனா இருக்கிற நம்ம ஹீரோக்கும் வீட்டை விட்டு ஓடி வந்த ஒரு ஹைஸ்கூல் பொண்ணுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பத்தி தான் இந்த அனிமையில பார்க்க போறோம். நீங்களும் இந்த கதையை கேட்க ஆர்வமா இருப்பீங்கன்னு நம்புறேன். சரி வாங்க, லெட்ஸ் பிகின் வித் ஹைச் ஹைரோ எபிசோட் 3. இப்போ நம்ம ஹீரோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன்னு சாயு கிட்ட சொல்லவே, நான் இன்னைக்கு டின்னருக்கு உங்களுக்காக கேபேஜ் மீஷோ சூப் செய்யலாம்னு இருக்கேன்னு அவ சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு அவளை ஒரு நிமிஷம் குறுகுறுன்னு பார்க்க, எதுக்காக என்ன இப்படி வியர்டா பாக்குறீங்கன்னு நம்ம ஹீரோயின் கேட்க, உன்னோட தலைமுடி கலைஞ்சிருக்கு நம்ம ஹீரோவும் சொல்ல, உடனே நம்ம ஹீரோயின் அவங்களோட ஹேரை சரி பண்ணிக்கிட்டே ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலன்னு கேக்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்புறான். இப்ப நம்ம சாயுவும் வீட்டு வேலை எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு, என்னோட ஹேர் கலைஞ்சிருந்தா அதை அவரே சரி செஞ்சிருக்கலாமே, எதுக்காக என்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாரு, என்னால யோஷிடாக்கு எந்த பெனிஃபிட்டுமே இல்ல, நான் அவருக்கு பாரமா தான் இருக்கேன்னு நம்ம ஹீரோயின் மனசுல நினைக்கிறா. என்னதான் அவரு என்ன மாதிரி ஒரு ஹைஸ்கூல் பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னாலும் அவர் என்கிட்ட கைண்டா நடந்துக்கிறத பார்த்தா அவருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன்னு தனக்கு தானே பேசிக்கிறா. இப்போ ஆஃபீஸ் லஞ்ச் பிரேக்ல நம்ம ஹீரோவும் மிஷிமாவும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. மிஷிமா, இன்னைக்காவது உன் வேலையை ஆஃபீஸ் டைம்குள்ள முடிப்பியான்னு நம்ம ஹீரோ கேட்க, கண்டிப்பா என்னோட வேலையை சீக்கிரமா ஃபினிஷ் பண்ணிடுவேன் சார்னு அவளும் சொல்றா. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட கொலிக்கு ஒருத்தவன் நான் இங்க உட்காரலாமான்னு என்ட்ரி ஆகுறான். மச்சான், நான் கேள்விப்பட்டேன்டா நீ நம்ம ஆஃபீஸ் பிசினஸ் ட்ரிப்க்கு வரலையாமே, எப்பவும் பிசினஸ் ட்ரிப்னா நீ தானே முந்திக்கிட்டு ஓடுவ, இப்போ உனக்கு திடீர்னு என்னாச்சுன்னு நம்ம ஹீரோ கிட்ட அவன் கேட்க, ஆமா நான் இந்த டைம் இந்த பிசினஸ் ட்ரிப் அட்டன் பண்ணலன்னு நம்ம ஹீரோவும் தயங்கிக்கிட்டே சொல்ல, நீ வராததால நான் அந்த பிசினஸ் ட்ரிப் அட்டன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்கடான்னு அவனும் சோகமா சொல்ல, ஓ அப்படியா சாரிடா அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவன் கிட்ட சொல்ல, அட விடுப்பா இந்த பிசினஸ் ட்ரிப்ல எனக்கு ஒரு பெரிய மேட்ரே இல்லைன்னு அவனும் சொல்ல, நீ அந்த கோ டு சன்காக தானே எப்பவும் பிசினஸ் ட்ரிப் அட்டன் பண்ணுவ, இப்ப திடீர்னு உனக்கு என்னாச்சுன்னு அவன் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நீ எதை பத்தி பேசுறன்னு கேட்கறான். மச்சான், கண்டிப்பா ஏதோ ஒரு பொண்ணுக்காக தான்டா நீ இந்த பிசினஸ் ட்ரிப் அட்டன் பண்ணலன்னு அவன் சொல்ல, அதை கேட்டு அந்த மீஷிமாவும் ஷாக் ஆகுறா. எனக்கு புரியுது மச்சான், உன் ஆளை நீ மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால தானே இந்த பிசினஸ் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிருக்க. யோஷிட்டா, அப்ப உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு அந்த மீஷிமாவும் கடுப்புல கேட்க, உடனே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும், மச்சான் நீ அந்த கோ டு சன் கூட வெளியே போனதானே, அதுக்கு இல்லவே இல்லைன்னு நம்ம ஹீரோவும் சமாளிக்கிறான். மச்சான் நீ போய் சொல்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுரா, எப்பவும் வேலையில சின்சியரா இருக்கிற உன்ன மாதிரி ஒரு ஒர்க்கஹாலிக்கான பர்சன் திடீர்னு பிசினஸ் ட்ரிப்பை கேன்சல் பண்றேன்னா இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு பொண்ணு இருப்பான்னு எனக்கு புரியுது மச்சான், நீ சொல்ற மாதிரிலாம் எந்த பொண்ணும் இல்ல, நான் இந்த பிசினஸ் ட்ரிப்பை கேன்சல் பண்ணதுக்கு வேற ஒரு ரீசன் இருக்கு, இந்த 2 வாரத்துல எனக்கு ஒரு ப்ராடக்ட் டெலிவரி இருக்கு, அதுக்கு தான் வெயிட் பண்றேன்னு சொல்லி சமாளிக்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும், நீ கஷ்டப்பட்டு ரொம்ப நல்லாவே சமாளிக்கிற மச்சான், நீ இந்த விஷயத்த சீக்கிரட்டா வச்சிருக்கணும்னு நினைக்கிற போல, நீ இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு அழகான பொண்ணு இருப்பான்னு நம்புறேன்னு சொல்லிட்டு தன்னால முடிஞ்ச வரைக்கும் கொளுத்தி போட்டு அங்கிருந்து கிளம்புறான். இப்படி அவன் பேசிட்டு போனதை கேட்டு கடுப்பான அந்த மிஷிமாவும் நம்ம ஹீரோட காலையே எட்டி ஒரு உதவிடுறா. இப்ப எதுக்கு என்ன கிக் பண்ணன்னு நம்ம ஹீரோவும் கேட்க, நான் கடுப்பா இருந்தேன் அதனால தான் அப்படி பண்ணேன்னு அவளும் சொல்ல, அதுக்கு உன்னை யாரு கடுப்பேத்தனா நம்ம ஹீரோவும் கேட்க, வேற யாரு நீங்க எல்லாரும் தானே அந்த மீஷிமா சொல்றதை கேட்கிற நம்ம ஹீரோவும் எதுவுமே புரியாம முடிச்சிட்டு இருப்பான். யோஷிடா சார், நான் சொன்ன மாதிரி என்னோட வேலையை சீக்கிரமா முடிச்சிட்டேன்னு அவ சொல்ல, பரவாயில்லையே நீ கூட உன்னோட வேலையை கரெக்டான டைமுக்கு முடிச்சிட்டேன்னு நம்ம ஹீரோவும் அவளை என்கரேஜ் பண்ண, நான் இன்னைக்கு என்னோட வேலையை சீக்கிரமா முடிச்சதுக்கு ரிவார்டா நீங்க என் கூட மூவிக்கு வரணும்னு அவ சொல்ல, யோஷிடா சார் உங்க பிளாட்டுக்கு பக்கத்துல கூட ஒரு சினிமா தியேட்டர் இருக்கு தானே அவ போனை நோண்டிக்கிட்டு கேட்கிறா. அதுக்கு ஆமா ஒரு தியேட்டர் இருக்குன்னு நம்ம ஹீரோவும் சொல்ல, அப்போ சீக்கிரம் வாங்க நம்ம அங்க போலாம், நான் டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டேன், இன்னும் 1 மணி நேரத்துல படம் ஆரம்பிச்சிரும்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போக, இரு நானும் வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவனோட பேகை தூக்கிட்டு அவ பின்னாடியே ஓட, எதுக்கு அந்த கோ டு சன் வரவே நம்ம ஹீரோவும் அவளுக்கு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்படி நம்ம ஹீரோ அந்த மீஷிமா பின்னாடி ஓடுறத பார்த்து அந்த கோ டு சன் மூஞ்சிய பாவமா வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவே பாத்துட்டு இருப்பா. இப்ப நம்ம ஹீரோயினும் வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டு செய்யறதுக்கு எதுவுமே இல்லையேன்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துட்டு இருப்பா. இங்க என்னால எவ்வளவு நாள் ஸ்டே பண்ண முடியும்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சோகமா அந்த பெட்ல போய் படுத்துக்கிறா. இதுக்கு முன்னாடி நான் ஸ்டே பண்ணியிருந்த வீட்டுல இருந்தவங்கள மாதிரி என்னால எந்த யூஸுமே இல்லைங்கிற சுச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பா யோஷிடாவும் என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாரு, ஒருவேளை ஒரு வேற ஏதாச்சும் ஒரு பொண்ணை லவ் பண்ணாருன்னா நான் என்ன பண்றது, யோஷிடா பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு, அப்புறம் ரொம்பவே கைண்டானவரு, கண்டிப்பா அவருக்கு சீக்கிரமாவே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி நடந்தா என்னால இங்க எப்படி இருக்க முடியும், அப்புறம் யோஷிடாவும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை ரொம்பவே லவ் பண்ணுவாருல, எனக்கு என்னாச்சு, எதுக்காக நான் இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன், இப்படி நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. நான் என்னோட ஆஃபீஸ் கொலி கூட மூவி பார்த்துட்டு இருக்கேன்னு நம்ம ஹீரோ அனுப்புன மெசேஜை சாயு பாக்குறா. யோஷிடா வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம ஏதாச்சும் குக் பண்ணி ஆகணும்னு சாயும் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்துட்டு இருப்பா. அவரோட கொலி கூட மூவி பாக்குறேன்னு சொல்றாருன்னா அது கண்டிப்பா கோட்டு சனா இருக்க வாய்ப்பே இல்ல, ஒருவேளை ஒரு வேற ஏதாச்சும் ஒரு பொண்ணு கூட மூவி பார்த்துட்டு இருப்பாரோன்னு நினைச்சுக்கிட்டு பேசாம யார் கூட இருக்காருன்னு போய் பாத்துடலாம்னு தனக்கு தானே பேசிக்கிறா. அந்த நேரம் பார்த்து ஹீரோவும் அந்த மிஷிமாவும் தியேட்டரை விட்டு வெளியே வராங்க. நான் எதிர்பார்த்ததை விட இந்த மூவி பெட்டராவே இருந்துச்சு, உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்துச்சான்னு நம்ம ஹீரோ கிட்ட அவ கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவும் என்ன சொல்றதுனே தெரியலன்னு யோசிச்சுக்கிட்டு, நீங்க உங்க வாழ்க்கையில யதார்த்தமா மீட் பண்ற ஒரு பர்சன் உங்களோட லைஃப்ல ஒரு ஸ்பெஷல் பர்சனா கூட இருக்கலாம்னு ஒரு டைலாக் வந்ததுல அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு அவன் சொல்ல, ஆனா அது உங்களுக்கு கொஞ்சம் போரிங்கா தோணலையான்னு அவ கேக்குறா. ஏன் போரிங்னு சொல்றேன்னு நம்ம ஹீரோவும் கேட்க, இப்ப இருக்கிற காலத்துல நம்ம மீட் பண்ற பீப்புள் நம்மள கண்ட்ரோல் பண்ணி நம்ம லைஃபை இன்ஃபுளுன்ஸ் பண்ணதானே பாக்குறாங்க, இப்படி அவ சொல்றத நம்ம ஹீரோவும் அக்செப்ட் பண்றான். உடனே அந்த மீஷிமாவும் எனக்கு இந்த விதி அப்புறம் என்னோட ஃபியூச்சர் பத்திலாம் எனக்கு எந்த கவலையுமே இல்லை, ஏன்னா என்னோட பிரசன்ட் லைஃபை நான் ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றா. இப்ப நம்ம ஹீரோ தேடி ஓடி வந்த சாயுவும் யோஷிடாவும் மீஷிமாவும் ஒன்னா பேசிட்டு வந்துட்டு இருக்கிறத பாக்குறா. உன்னோட லைஃப்ல யாராவது ஸ்பெஷல் பர்சன் இருக்காங்களான்னு நம்ம ஹீரோ அவளை கேட்க, அதுக்கு அந்த மீஷிமாவும் சிரிச்சுக்கிட்டே, ஆமா என்னோட லைஃப்ல அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பர்சன்
பண்ணிருக்காங்கன்னு சொல்றா. ஓ அப்படியான்னு நம்ம ஹீரோவும் சொல்ல, நான் நிச்சயமா என்னோட அந்த ஸ்பெஷல் பர்சனை மிஸ் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவ யோஷிடாவை சடனா ஹக் பண்ணிக்கவே இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சாயுவும் அங்கிருந்து போயிடுறா. இப்ப நம்ம ஹீரோவும் எம்பாரஸ்மெண்ட்ல நீ என்ன பண்றேன்னு கேட்க, நான் உங்களை ஹக் பண்ண உடனே நீங்க எக்ஸைட் ஆயிட்டீங்க தானே அவளும் சொல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, முதல்ல என்கிட்ட இருந்து தள்ளி போன அவளை தள்ளி விடுறான். உங்க கூட மூவி பார்த்தது ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு, இப்ப நம்ம வேற வேற வழியில போய் ஆகணும், என் கூட வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்புறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் நானும் மூவியை நல்லா என்ஜாய் பண்ணேன்னு சொல்லி அவளுக்கு தேங்க்ஸ் சொல்றான். இப்போ அந்த மீஷிமா கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு என்னோட விதியில நீங்க தான் என்னோட ஸ்பெஷல் பர்சன் இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் மென்டல் மாதிரி வளராம முதல்ல வீட்டுக்கு போன அவளை விரட்டுறான். இப்ப நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது அவன் சாயுவை மீட் பண்ண அந்த லேம்ப் போஸ்ட பாக்குறான். நம்ம ஹீரோவும் அப்ப என்னோட ஸ்பெஷல் பர்சன் யாருன்னு யோசிச்சுக்கிட்டு, அப்போ அன்னைக்கு சாயு கூட அவளோட ஸ்பெஷல் பர்சனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாளோ, அதுக்கப்புறம் தானே நான் அவளை மீட் பண்ணேன்னு அவனும் மனசுல நினைக்கிறான். இப்ப நம்ம ஹீரோவும் வீட்டுக்குள்ள என்டர் ஆகி சாயு நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லவே அவ அங்க இல்லன்னு தெரிஞ்சதும் நம்ம ஹீரோவும் பாவம் பதறி அடிச்சுக்கிட்டு அவளை தேடி ஓட ஆரம்பிக்கிறான். யாராவது அவளை ஃபோர்ஸ் பண்ணி இங்க இருந்து கூட்டிட்டு போயிருந்தா என்ன பண்றதுன்னு புலம்பிக்கிட்டே நம்ம ஹீரோவும் அவளை தேடி ஓடுறான். அதே நேரத்துல நம்ம சாயுவும் யோஷிடா விட்டு ஒரேடியா போயிடலாம்னு ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருப்பா. அந்த பொண்ணு யோஷிடாவை ஹக் பண்ண உடனே அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் ஏன் அப்படி இருந்துச்சு, அவர் என் கூட இருக்கும்போது கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்காரு, இதெல்லாம் நினைச்சு நான் எதுக்காக ஃபீல் பண்றேன்னு அவ தனக்கு தானே பேசிக்கிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறா. இந்த ஃபீல் நிஜமாவே எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு, யாருன்னே தெரியாத ஒருத்தி மேல நான் எதுக்காக இவ்வளவு ஜெலசியா இருக்கேன், யோஷிடா சொல்ற மாதிரி நான் நிஜமாவே ஒரு இடியட் தான் அவளும் தான் மனசுல நினைச்சுக்கிட்டு அங்க அமைதியா உட்காந்துட்டு இருப்பா. நீ ஓகே தானேன்னு ஒரு குரல் கேட்க யாருன்னு நம்ம சாயுவும் பாக்குறா. இவ தானே யோஷிடா கூட இருந்தான்னு தனக்கு தானே பேசிக்கிறா. பாக்குறதுக்கு ஹைஸ்கூல் பொண்ணு மாதிரி இருக்க, இவ்வளவு லேட் நைட்ல நீங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்கன்னு அந்த மீஷிமா நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்க, இவங்க பேசிட்டு இருக்க அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் மூச்சிரைக்க நீ எங்க போன சாயுன்னு புலம்பிக்கிட்டே அவளை தேடி ஓடிட்டு இருப்பான். நான் என்னோட வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன்னு சாயு மீஷிமா கிட்ட சொல்லவே, இப்படி கார்டியன் யாரும் இல்லாம தனியா நீங்க உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க, சோ நீ உன் வீட்டுக்கு போறதா நல்லதுன்னு அந்த மீஷிமாவும் ஹீரோயின் அட்வைஸ் பண்ணவே ஒரு வழியா நம்ம ஹீரோ சாயு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடறான். அவ கூட மீஷிமா இருக்கவே இவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றான். சாயு நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, என்கிட்ட சொல்லாம எதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்த நம்ம ஹீரோவும் கோமா அவளை பார்த்து கேட்க, என்னது அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல தான் இருக்காங்களான்னு அந்த மீஷிமாவும் தனக்கு தானே பேசிக்கிறா. நீ இப்படி வீட்டை விட்டு ஓடி வந்ததுக்கு ஒரு வேலிடான ரீசன் இருக்கும் நம்ம ஹீரோவும் முறைச்சு பார்த்துக்கிட்டே அவளை பார்த்து சொல்ல, சாரி இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் நம்ம ஹீரோ கிட்ட அவளும் சொல்ல. இப்பதான் நம்ம ஹீரோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறான். உடனே அந்த மீஷிமாவும் யோஷிடா சார் இந்த பாப்பா யாரு உங்க பொண்ணான்னு கேட்க, எங்களை பார்த்தா அவனுக்கு அப்படியே தெரியுது நம்ம ஹீரோவும் கேட்க, சரி உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நீங்களே பேசி தீர்த்துக்கோங்க, அதுக்கப்புறமா இதெல்லாம் என்னன்னு சொல்லி எனக்கு நீங்க கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும்னு யோஷிடா கிட்ட அவ சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இப்ப யோஷிடாவும் சாயுவை நம்ம வீட்டுக்கு போலாம் வான்னு கூப்பிடுறான். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, எதுக்கு இப்படி சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு ஓடனே நம்ம ஹீரோ அவளை கோவமா கேட்க, அதுக்கு நம்ம சாயுவும் ரொம்பவே எமோஷனலா, என்ன மாதிரி ஒரு ஹைஸ்கூல் பொண்ணை இல்லீகலா உங்க வீட்டுல ஸ்டே பண்ண வச்சதுக்காக போலீஸ் உங்களை தானே அரெஸ்ட் பண்ணுவாங்க, எதுக்காக எனக்காக இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்க, எதுக்காக என்கிட்ட இவ்ளோ கைண்டா நடந்துக்கிறீங்க, நீங்க என்ன லவ் பண்றீங்களான்னு அவ கேட்க, இங்க பாரு சாயு நான் சொல்றத கவனமா கேளு, நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க, வீட்டு வேலை எல்லாத்தையும் கூட சரியா செஞ்சிடுற, நீ ரொம்ப பெர்ஃபெக்ட்டான பொண்ணு, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சாயுவும் எக்ஸைட்மெண்ட்ல கேட்க, ஆக்சுவலி சாயு ஹீரோ கண்டிப்பா அவளை லவ் பண்றேன்னு சொல்ல போறான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் உன்னை என்னைக்குமே அந்த மாதிரி நினைச்சு பார்த்தது இல்லைன்னு சொல்லவே அதை கேட்கிற நம்ம ஹீரோயினும் ஷாக் ஆகுறா.